சீதா அவனுக்கு அந்த அளவுக்கு சாவி கொடுத்து வச்சிருக்கா. இப்ப என்னதான் சொல்றீங்க? ட்ரக்ஸ் வச்சது அண்ணனும் நானும் தானே. ராமுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு அதை பத்தி சரியா சொல்ல தெரியல. ஆனா ஏதோ ஒரு டவுட்ல தான் பேசுறான். நீங்க 2 பேரும் சூர்யா வீட்ல ட்ரக்ஸ் வச்சீங்கன்ற விஷயம் தெரிஞ்சா மகா, என்ன சொல்றீங்க? ராமுக்கு உண்மை தெரியுமா தெரியாதா? அது எனக்கு தெரிஞ்சாகணும். ராம் வரா. அவசரப்பட்டு எதுவும் பேசிடாதீங்க. கூட என் அண்ணனும் வருது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே பேசுங்க. அப்பா நைட் என் வீட்டுக்கு வரல, போன் வேற எடுக்கல. வேலை இருந்துச்சு. ராம், என்னடா அங்க நின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க வா. ராம், நேத்து யாரையோ அடிப்பேன் குத்துப்பேன்னு சொன்னேன்ல, அதை இவங்க கிட்ட சொல்லு. ஏண்டா யாரோ 2 பேர் மூஞ்சியை உடைச்சிருவேன்னு சொன்னியாமே. என்னடா முழிக்கிற? சீதா என்னடா சொன்னா? ராம், நீ ஜெயிலுக்கு போனப்போ சீதா என்ன சொன்னான்னு கேக்குறாங்க, சொல்லு. சீதா தப்பு பண்ணலன்னு சொன்னாப்பா. டேய் முட்டாளா நீ, முட்டாளாடா நீ. எங்க கொஞ்சம் அமைதியா பேசுங்க. என்ன அமைதியா இருக்க சொல்ற? அவன் என்ன பேசுறான்? ஏய், நான் தான் தப்பு பண்ணேன்னு தானே அவன் ஜெயிலுக்கு போனான். இப்ப தப்பு பண்ணலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஜெயில இருக்கிறது கஷ்டமா இருக்கும். எப்படியாவது வெளியில வரணும்னு சொல்லி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி வெளிய வர பாக்குறான். அதான்டா போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ அதை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களே டென்ஷன் ஆகிட்டு இருக்க. டேய், உனக்கு புரியுதா இல்லையா? அவ வெளியில வர்றதுக்காக இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காடா. சீதா போய் சொல்ல மாட்டான், உண்மையை தான் பேசுவான். சீதா உள்ள போனது மதுவுக்காக. டேய், சீதா தப்பு பண்ணா இல்ல அதெல்லாம் விட்டுரு. யாரோ ஒரு 2 பேர் தப்பு பண்ணாங்கன்னு சொன்னியே, அது யாரு? ராம், அதான் கேக்குறாங்கல்ல, தெரிஞ்சா சொல்லு. சுபாஷ், யாரோ 2 பேர்னு ராம் சொல்றான். நீங்க 2 பேரும் எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? அண்ணே, அவங்க ஒண்ணும் உன்கிட்ட பேசல, ராம் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. வேண்டாங்க. டேய் ராம், ஏன்டா மகாவை இப்படி கஷ்டப்படுத்துற? டேய் ராம், டேய், பேசிக்கிட்டே இருக்கேன், எதுவும் சொல்லாம போய்கிட்டே இருக்கேன். நான் அப்பா மேலையும் உங்க மேலையும் வச்சிருக்கிற மரியாதை எப்பவும் குறையாது சித்தி. அவரும் நீங்களும் எங்களுக்காக பண்ண தியாகத்தை நாங்க மறக்க மாட்டோம். நான் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருக்கேன். சித்தி, உங்களையும் ஆண்டியையும் சீதா பார்க்கணும்னு சொன்னா, தயவு செஞ்சு அவளை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. என்ன மகா, எதுக்கு உன்னையும் அர்ச்சனாவை அவன் ஜெயிலுக்கு வர சொல்லியிருக்கா? அதானே, நம்மள எதுக்கு வர சொல்லணும்? அவன் ஏதோ பிளான் பண்றான் மகா. எதுக்கு நாம குழம்பணும்? அவ எதுக்கு கூப்பிட்டான்னு நானும் அர்ச்சனாக்காவும் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடும். காத்திருக்கியலா? கால் வலிக்க காத்திருக்கட்டும். என்னை எப்படியெல்லாம் பண்ணிருப்பிய. மகா, வேணும் நீதான் வெயிட் பண்ண வைக்கிறா. பேசாம நம்ம போயிடலாமா? எதுக்கு அவளை பார்க்கணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு அவ பார்க்கணும்னு வர சொன்னான்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏதோ காரணம் இருக்கு. அப்படி பார்க்காம போயிட்டா எனக்கு தூக்கம் வராது. அது மட்டும் இல்லக்கா, சீதாவ
கம்பிக்கு அந்த பக்கம் வச்சு ட்ரக்ஸ் கடத்தின கைதியா பார்க்கணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். சூப்பர். கைதி ட்ரெஸ்ல தானே இருப்பா இப்போ. அத நான் மறந்துட்டேன் பாரு. கண்டிப்பா பார்க்கணும். பார்த்து ரசிச்சிட்டு தான் போறோம். சீதாவை கைதி ட்ரெஸ்ல பார்த்தா நாம ஹாப்பி ஆயிடுவோம்னு அவளுக்கும் தெரியும். இருந்தும் எதுக்கு வர சொல்லிருப்பா? ஜெயில் கொடுமை தாங்காம மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுவாளோ? காலை புடிச்சு கெஞ்ச முடியாது, வால் குறுக்க இருக்கே. ஒருவேளை திராவகம் தொண்டையில இறங்குற மாதிரி இருக்கும். எரிச்சுக்கிட்டு பாதாளம் வரைக்கும் போகும். என்னது, நீ ரிலீஸ் ஆயிடுவியா? நிஜமாவா தையலு? நிஜமாதா? ஹே, 4 நாள்ல நீ ரிலீஸ் ஆயிடுவியா? எப்படி? மந்திரம் புரியலையா? மேஜிக் மேஜிக். நான் ஒரு மேஜிக் பண்ண போறேன். போதைப் பொருள் கடத்தின குற்றத்துக்காக இந்த மாதிரி Dress up பண்ணிக்கிட்டு நீங்க இந்த பக்கம் இருப்பிய, நான் அந்த பக்கம் இருப்பேன். ஏய் குண்டுமல்லி அர்ச்சனா, ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டா டயர்டே இல்லாம உன் வெயிட் குறைஞ்சு போயிரும், மினுமினுப்பும் காணாம போயிரும். அப்புறம் இந்த கண்ணும் எல்லாம் டொக்கு விழுந்து பார்க்கவே கன்றாவியா இருப்ப. சுபாஷ் ஜம்ப் ஆயிருவாங்க. வெரி பாவம். சிலுக்கு சிலைகளா ஆசைப்பட்டதையெல்லாம் இப்பவே சாப்பிட்டுருங்க. இன்னும் 4 நாள் தான். ஏய் கிழிச்ச, நம்பிட்டோம் நம்பிட்டோம். காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. இதுக்காக தான் வர சொன்னியா? ஏய் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, சத்தமே இல்லாம பேசணும், புரியுதா? ஏய் மகாலட்சுமி, என்ன சிரிப்பு? என்னடி சிரிப்பு? எழுதி வச்சுக்கோ, நான் கும்பிடுறேன் கொலச முத்தாரம்மா மேல சத்தியமா. இன்னும் 4 நாள்ல நீங்க 2 பேரும் உங்களுக்கு புருஷனா இருக்காங்களே அந்த தலையாட்டி பொம்மைகளோட உள்ள வந்து டாய்லெட் கழுவுவிய. நாத்தம் தாங்க முடியாம குடல புரட்டி எடுக்கும். பச்சிக்காது. பசிச்சா சாப்பிட முடியாது. படுக்க பெட் இருக்காது. படுக்கவே முடியாது. படுத்தாலும் தூக்கம் வராது. நரகத்தை காட்டுவாங்க, நரகத்தை காட்டுவாங்க. மகா, அவ சொல்றதெல்லாம் கேட்டா பயமா இருக்குல்ல? எதுக்கு என் பின்னாலே வரீங்க? நீங்க எதுக்கு வரீங்க? என்ன எனக்கு பாதுகாப்பா? எனக்கு பாதுகாப்பான்னு கேட்டேன். என்னாச்சு மகா, ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? பிபி ஏற போகுது, வீசிங் வந்துரும், கத்தாத. This is my family. என் குடும்பத்துல என்ன நடந்தா உனக்கு என்ன? நீ வெறும் கெஸ்ட் தான். மைண்டட். லிமிட் எல்லாம் கிராஸ் பண்ண வேண்டாம். நான் ஒன்னும் கெஸ்ட் இல்லையே, அப்ப நான் என்னன்னு கேட்கலாம்ல? ஏய், முதல்ல உன்னை தாண்டி வெளியே அனுப்பணும். நடக்கிற எல்லாத்துக்கும் நீதான் மெயின் காரணமே. நீதான் முதல் காரணம். என்ன நடந்துச்சு? நான் என்ன பண்ண? மீரா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசிட்டு இருக்க. பதில் தானே பேசுனேன். நான் தான் காரணம்னா நான் கேட்க கூடாதா? நான் கேட்கலனா நீங்க கேப்பீங்களா? நான் என்ன பண்ணணும்னு நீங்க கேட்டு சொல்லுங்க. நான் பேச மாட்டேன். மீரா, மரியாதையா போயிடு. சும்மா கத்தாதீங்க. ஏய், நீ எல்லாம் கை வச்சாதாண்டி அடங்குவ. உன்ன அடிங்க அடிங்க பாக்கலாம். இவ்வளவு அப்புறமா பாத்துக்கலாம். நீ உள்ள போ. போன்னு சொல்றல்ல, போ மகா.
மீரா பாவம், ஒரு வாரத்தை பேசியிருக்கலாம். நான் கூப்பிட்டப்பவே என் கூட வந்திருக்கணும். மீராவை பற்றி கவலைப்படாத அண்ணனுங்களுக்காக வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டு இருக்கா. தங்கச்சி ஒருத்தி வயசை தாண்டியும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காளேன்னு சேது சுபாஷ் கொஞ்சமாவது கவலைப்படுறாங்களா? இல்லையே. அவங்களுக்காக இன்னும் எத்தனை வருஷத்துக்கு மீரா காத்திருக்க போறா? எத்தனை மாமாங்க காத்திருந்தாலும் அண்ணனுங்களால மீராவை புரிஞ்சுக்கவே முடியாது. என்ன இருந்தாலும் கூட பிறந்த அண்ணனாச்சு. ஐயோ, சும்மா ஏதாவது பேச நீ எரிச்சல் படாத. அது வந்து சீதா மகாலட்சுமிக்கு எதிரா ஏதோ காய் நகர்த்துறான். காயோ பழமோ எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? சீதாவுக்கு நம்ம உதவி தேவைப்படுது. இங்க பாருங்க, உங்க குடும்ப பிரச்சனையில என்னைய இன்வால்வ் பண்றீங்க. எனக்கும் நடக்கிற பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் வேற, நீங்க வேற. தயவு செஞ்சு என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க. எனக்கு இது சம்மந்தம் இல்லாத பிரச்சனை. இப்ப என்ன பண்ண போற? மருந்து தடவை போறியா? வலி தெரியாம இருக்கா? மருந்து கொடுக்க போறியா? மருந்து மாத்திரையில எல்லாம் அந்த வலி போகாது, போகவே போகாது. இங்க பாரு, இப்ப எதுக்கு என்ன வர சொன்ன? வலிக்கு ஒரு நிவாரணம் இருக்கு. நான் சொல்லுத மாதிரி செஞ்சா வலி இருந்த இடம் தெரியாம பறந்து போயிரும். நீங்க அனுபவிச்ச வலியையும் வேதனையையும் மகாலட்சுமி அனுபவிக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க இல்லாம கூட என்னால இதை பண்ண முடியும். ஆனா நீங்க தான் இதை பண்ணணும். நீங்க பண்ணாத உங்க வலி தீரும். இல்லனா காலம் முழுக்க வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். என்ன பண்ணணும்? திரும்ப மகாலட்சுமி கிட்ட சத்தமா மன்னிப்பு கேட்கணுமா? சத்யன், கொஞ்சம் டென்ஷன் ஆகாம சீதா என்ன சொல்ல வரான்னு கேளுங்க. நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா நான் நிக்கிற இந்த இடத்துல போதை கடத்தல் கைதியா இதே மாதிரி கைதி கெட்டப்ப போட்டுக்கிட்டு மகாலட்சுமி, அர்ச்சனா, சேது, சுபாஷ்னு 4 பேரும் தண்டனை கைதியா நிப்பாங்க. நீங்க நிக்கிற இடத்துல நாம நிப்போம். மகாலட்சுமிய உள்ள வச்சுட்டு வெளிய நின்னு வேடிக்கை பார்ப்போம். நமக்கு எப்படி வலிக்கும்னு மகாலட்சுமிக்கு புரிய வைக்கணும். அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. மறுபடியும் சொல்லுதேன், நீங்க இல்லாம என்னால இத பண்ண முடியும். நீங்களும் இதுல கலந்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கிற வலி மறக்கும். என்ன சொல்லுதிய? பழிக்கு பழி வாங்க போறியலா இல்ல எனக்கு என்னன்னு ஒதுங்கி நிக்க போறியலா? என்ன பண்ண போறீங்க? நான் என்ன பண்ணணும்? என் கூட சேர்ந்து மகாலட்சுமிய பழி வாங்க இந்த ஒரே சான்ஸ் தான் இருக்கு. இப்படி ஒரு சான்ஸ் நான் எதிர்பார்க்கல. இந்த முறை அமர மாட்டேன். அந்த மகாலட்சுமிக்கு நான் யாருன்னு காட்டுவேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் தயார். கூப்பிட்டது காதுல விழலியா? என்னது? இல்ல விழாத மாதிரியே நடிக்கிறியா? சாரி மகா, என் கவனம்லாம் நான் படிச்ச திருக்குறள்ல இருந்துதா, அதான் உன் குரல் எனக்கு கேட்கல. நீ எல்லாம் திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? அதை என்ன நம்ப சொல்ற? ஆ, நீ நம்ப வேண்டாம். ஆனா நான் திருக்குறள் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். நான் ஒண்ணு சொல்லவா? திருக்குறள் பாடல் 448ல திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா? இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு அரசனுக்கும் நல்வழி காட்டக்கூடிய பெரியவங்களோ இல்ல நல்லது கெட்டது சொல்ல குருவோ அவரு கூட இருக்கணும். இல்லனா எதிரி நாட்டு அரசனுங்க படையெடுத்து வந்து அழிக்க வேணாம், அவனே தானாவே அழிஞ்சிருவான். இப்போ
இது ராஜாவுக்கு மட்டும் இல்ல, ஒன்ன மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கும் பொருந்தும். பரவாயில்லையே, விளக்கம்லாம் வேற சொல்ற. ஆ, ஆனா அதே திருக்குறள்ல கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அத படிச்சிருக்கியா? அதுல குடிக்க கூடாதுன்னு எழுதி இருக்கு, தெரியுமா? அங்- இதெல்லாம் படிச்சா பத்தாது, ஒழுங்கா ஃபாலோவும் பண்ணணும். சிரிச்சது போதும். ஏசி மெக்கானிக்கு போன் பண்ணி வர சொல்லு. ஏசி ஓடல. ஆ, அப்படியா? ஏன் ஓடல? ம், ஏன் ஓடலன்னு வரவன் சொல்லுவான். நான் டின்னர் முடிக்கிறதுக்குள்ள ஏசி ஓடணும். சீக்கிரம். இப்பதானே சொல்லிருக்க. இரு, போன் பண்ணி ஆளை வர சொல்றேன். போ போ. வரப்போறவங்க ஏசி மெக்கானிக் இல்ல மகா, இந்த குடும்பத்தையே ரிப்பேர் பண்ண போற மெக்கானிக். கெட்டதெல்லாம் தூக்கி உள்ள வச்சுட்டு நல்லதெல்லாம் வெளியே கொண்டு வர போறான் பாரு. சீதா ரிலீஸ் கன்ஃபார்ம். நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போக போறீங்க. நீ கூப்பிட்டியா இல்லையா? அம்மா, காலையில வெளியே போனவரு இன்னும் வரலைங்கம்மா. காலையில போனவன் இன்னும் வரலையா? அவன் என்ன குழந்தையா? காரணம் இல்லாம போக மாட்டான். நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, ஏசி மெக்கானிக் வந்துட்டாங்க. நான் போய் என்னன்னு பாக்குறேன். வாங்கப்பா, மேல போலாம். பயங்கர பொறுப்பா இருக்காரு. இங்க வாங்க வாங்க வாங்க. இங்க ஒரு ஏசி, அப்புறம் அங்க ஒரு ஏசி. சரிங்க சார். ரெண்டுத்துலயும் ஒயரை கட் பண்ணி வச்சுங்க. ஏசியை ரெடி பண்ற மாதிரி நீங்க கேமராவை ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன, பண்ணிடலாம். சரியா? பண்ணிடலாம். சரி, நீங்க போங்க போங்க போங்க. இந்த டேபிள் எடுத்துக்க. எடுத்து வரேன். எப்பா சீக்கிரம்ப்பா, டைம் ஆகுது. வா வா, இறங்கு இறங்கு இறங்கு. முடிஞ்சிச்சு சார். நீ இதை முடி. முடிச்சிடலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. நீங்க அதை சரிங்க சார். டேய், அந்த பைய கொடு. அண்ணே, ராம் வந்துட்டான். ராம், இங்க வா. என்னடா காலையில இருந்து சாப்பிடலையா? இல்லப்பா, வெளியே போயிருந்தேன். ஆபீஸ் போகாம எங்க போன? சீதாவை பார்க்க போயிருந்தேன். டேய், அது என்ன ஜெயிலா இல்ல பார்க்கா? டெய்லி போய் பார்த்துட்டு இருக்க. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருப்ப? மேக்ஸிமம் 5 days தான் சித்தி. ஓ, அதுக்கப்புறம் போக மாட்டியா? பொய் சொல்லாத ராம். உன்னால அவளை பார்க்காம இருக்க முடியாது. ஆஹா, நான் போக மாட்டேன். ஆமா, அது என்ன 5 days? 5 daysக்கு அப்புறம் நான் போக மாட்டேன். சீதா ரிலீஸ் ஆகி வந்துடுவா. சும்மா உளராம வந்து உட்காந்து சாப்பிடு. நிஜமாதான் சித்தி, சூர்யா வீட்ல சீதா ட்ரக்ஸ் வைக்கல. அதான் தெரியுமே. உங்களுக்கு எப்படி தெரியும் சித்தப்பா? சீதா ட்ரக்ஸ் வைக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? ஏய், நில்லு. எங்க போற? இல்ல, துணி தைக்கிற இடம் இங்கதான். இல்ல, நான் போகணும். இங்கெல்லாம் போக கூடாது. போய் என்ட்ரி போட்டு வா, போ. என்னடி நின்னுட்டு இருக்க? போடி. ஏய், வா.
ஏய் வாடி. என்னடி செல்லம்மா ஏதாச்சும் சொன்னாலா? அவ என்னதான் சொன்னாலும் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன் சாவு என் கையில தான். இதெல்லாம் தப்பு. சொன்னா கேளுங்க. ஏய், ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணியாச்சு. சீதா, இப்படி எல்லாம் அழாதம்மா, நான் இருக்கேன்ல. பொறுமையாரு, உன்னை பார்க்க தான் வந்தேன். அதான் ஒண்ணு இல்ல. அப்பா வந்துட்டோம்ல. நீ எதுக்கு அழுத? அழக்கூடாது சீதா, அழாதம்மா சீதா. என்னாச்சுமா? நீங்க வந்துட்டீங்க. நான் அழ மாட்டேன்ப்பா. சரி, நான் அழ மாட்டேன். சரிம்மா, அழாம இருக்கணும். பதறாதம்மா. அப்பாவும் நானும் சத்தியமங்கலத்திலயும் தேனியிலயும் ஒரே இடத்துல வேலை பார்த்தோம். அப்ப நீ சின்ன புள்ள, என்ன பாத்திருப்ப. என்ன விஷயம் சொல்லுமா? ஆமாம்மா, எதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு பாக்க? மேடம் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்கிட்டு வாங்கம்மா. பதட்டப்படாத என்ன, சரியா? ஜெயிலர் கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுறாங்க. சீதா, அப்பா எல்லா விஷயமும் சொன்னாருமா. நீ எந்த தப்பும் பண்ணல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மகாலட்சுமி தானே எனக்கு தெரியும். நான் இருக்கேம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச லாயர் கிட்ட பேசி உனக்கு பெயில் வாங்கிடுறேம்மா. அதுக்கு நான் பொறுப்பு. அம்மா சீதா, ஏம்மா பதறத? சார், சீதா ஏதோ பயந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அங்க கார்டன் வரைக்கும் கூட்டிட்டு போங்க. சரிம்மா, போமா. வா வா வா. என்னமாச்சு? என்ன மகா, அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறானா? அந்த ஆளு சீதா கதையை முடிச்சிருப்பானா? முடிச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணிருப்பான். அந்த இன்ஸ்பெக்டரை நம்பலாமா? நம்புறது தவிர வேற வழி இல்ல. அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். கண்டிப்பா சீதாவோட கதையை முடிச்சிருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மேடம். எஸ். வணக்கம் மேடம். இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். கால் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நேர்லயே வந்துட்டீங்க. சொல்லுங்க. நல்ல செய்தியா சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். அவ உயிரை எடுத்தாச்சா? மகாலட்சுமி மேடம், சீதாவோட அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டரா? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மேடம், ஜெயிலர் அவ அப்பாவோட ஃப்ரெண்டா இருந்தா அவங்களுக்கு என்னவா? கதையை முடிக்க விடுதானே? மேடம், நான் பேசி பார்த்தேன். சீதா, என்னம்மா சொல்லுத? எப்பா, ஒரு 2 நாள் நீங்க சென்னையிலேயே இருங்க. நானும் ரிலீஸ் ஆயிடுவேன். அத பாத்துட்டு போனாதே உங்களுக்கும் நிம்மதியா இருக்கும், எனக்கும் நிம்மதியா இருக்கும். உனக்கு நிம்மதியா தான் இருக்கும். எனக்கு தான் ஸ்டேஷன்ல மெமோ கொடுத்துருவாங்க. அப்ப பரவாயில்லையா? கிண்டல் பண்ணாதியப்பா. முத்தாரம்மா மேல சத்தியமா நீங்க சென்னையில தங்கிட்டு தான் போகணும், சரியா? சீதா சார், சீதா சொல்றதும் உதப்படாம பாத்திரத்தை எடுத்துட்டு கிளம்பு.
எப்பா நீங்க சென்னையில இருந்துட்டு தான் போகணும். உங்க உதவி தேவைப்படுதுப்பா. நான் ரிலீஸ் ஆகணும்னா நீங்க இருந்ததே ஆகணும். சரிம்மா, ஒரு நாள் தானே இருந்துட்டு போறேன். என் செல்லப்பா. என்னத்த சொல்ல. ராம், என்னாச்சு? சீதாவை பாத்தியா? அவ என்ன சொன்னா? ரிலீஸ் ஆகி வந்துடுவேன்னு சொன்னான். இன்னும் 2-3 நாள்ல ரிலீஸ் ஆயிடுவேன்னு சொன்னான். பாஸ் பயப்பட வேண்டான்னு சொன்னான். அவ வந்துருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா ராம்? வாழ்க்கையில எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை சீதா தான். அவ சொல்றதுதான் இனிமே எனக்கு வேத வாக்கு. ராம், சீதா கஷ்டப்பட்டு ஒரே வாரத்துல பரதநாட்டியம் கத்துக்கிட்டது, கண்ணுல மிளகா பொடி பட்டும் போட்டியில ஜெயிச்சது, இது எல்லாமே உன் சித்திய தோக்கடிக்கிறதுக்காக இல்ல, மதுக்காக தான். மதுக்காக சீதா நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. அவன் நிறைய முயற்சி பண்ணிருக்கா. ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே மதுக்காக தானே? ஆனா சீதா பண்ண எந்த தியாகமும் இது வரைக்கும் மதுவுக்கு புரியவே இல்லை, புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணல. ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் புரியும். அவளை கண்டிப்பா புரியும். அப்பதான் சீதா அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு அவங்களுக்கு தெரிய வரும். கூட பிறந்த சொந்த தங்கச்சிய, அதுவும் இவ்ளோ அன்பு வச்சிருக்கிற தங்கச்சிய கூட மதுவால புரிஞ்சுக்க முடியலையே நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கிறாம். மது மட்டும் இல்ல, நானே கூட நிறைய சந்தர்ப்பத்துல சீதாவை புரிஞ்சுக்கல. அதுதான் உண்மை. ரொம்ப தப்பா நடந்திருக்கேன். சீதா மனசை காயப்படுத்தியிருக்கேன். ஆனா அதுக்காகலாம் சீதா என் மேல கோவப்பட்டதும் இல்லை, என்ன வெறுக்கவும் இல்லை. சீதாவை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு கொண்டாடுற ஒரு நாள் வரும், கண்டிப்பா வரும்.